எங்க படத்துல ஒரு விஷயம், பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் தான் பண்ணியிருக்கோம். சரி. அந்த படம் ரீமேக் படம். அது சென்சார் கொடுத்தீங்களா? அதுல எப்படி இருக்கோ அப்படியே தானே நாங்க எடுத்து வச்சிருக்கோம். என்ன மொழி மாற்றம். தெலுங்குல இருக்கிறது தமிழ்ல இருக்கும். அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த படத்துக்கு சென்சார் தடை போடுது அப்படின்னா, நீங்க என்ன நோக்கத்துல வச்சிருக்கீங்கன்னா, உங்களோட கம்பெனி எது அந்த ரெட் ஜெயினோட கம்பெனி தாங்க அந்த உதயநிதியோட பையன் அவன் பேரு இன்பநிதி. அந்த பையன் ப்ரொடியூசரா அந்த பராசக்தி படத்துக்கு. நம்ம கம்பெனில இருந்து இந்த படம் வருதுன்னா வேற எந்த படமும் வரக்கூடாது. ஒட்டுமொத்த வசூலையும் நம்மளே வாரி எடுத்துக்கணுங்கிற ஒரு ஒரு பணம் பேயா இருக்கிறாங்க டிஎம்கே காரங்க. அதனால சென்சாருக்கும் ரெட் ஜெயின்ட்டுக்கும் இன்பன் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் உள்ளடியா அவங்க தானங்க வேலை பார்த்து சென்சார் கொடுக்க விடாம பண்ணதே அவங்க தானே. சென்சாருக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சென்சார் யார் கொடுப்பா? எங்க சென்சார் ஆபீசர் தானங்க கையெழுத்து போட்டு சென்சார் கொடுப்பாரு. ஆமா, அவர் கொடுப்பாரு. அவருக்கு தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உதயநிதி அவர்கிட்ட பேசினாரா துணை முதல்வர்? என்னங்க இது நமக்கு தெரியாதுங்க. ஆனா அவங்க பேசிப்பாங்க.